பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று புதன்கிழமையில் கவலைகள் தீர சொல்ல வேண்டிய கணேச ஸ்தோத்திரத்தினை காண்போம். முழு முதற்கடவுளாக போற்றப்படும் விநாயகர் எந்த பிரச்சனை என்றாலும் அவற்றை தீர்க்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர். தடைகள் விலக, துன்பங்கள் நீங்க, ஞானம் பெருக, கடன் பிரச்சனை தீர என எந்த பிரச்சனை என்றாலும் கணபதியின் காலை பிடித்தால் போதும், பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும். நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள், பாவங்கள் தீர்வதற்கும் கணபதியை வணங்கினால் நல்ல தீர்வு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய நாளாக குறிப்பிடப்படுகிறது. அதுபோல் புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. விக்னம் என்றால் துன்பம் என்று பொருள். துன்பங்களை நீக்கக்கூடியவர் என்பதாலேயே இவருக்கு விக்னேஸ்வரன் என்ற திருநாமம் உண்டு. விநாயகரை வழிபட திதிகளில் சதுர்த்தி திதியும் கிழமைகளில் புதன்கிழமையும் சிறப்பானதாகும். இது விநாயகரின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும். விநாயகரை வழிபடுவதால் துன்பங்கள் விலகுவதுடன் மகிழ்ச்சிகரமான வளமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. புதன்கிழமையில் விநாயகருக்கு பிடித்த மோதகம் படைத்து கணேச ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம். நாம் இன்று கணேச ஸ்தோத்திரத்தினை பாராயணம் செய்து நமது பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவோம். பிரணம்ய சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரேன் நித்யாமயுக் காமார்த்த சித்தயே பிரதமம் வக்ரதுண்டம் ச ஏகதந்தம் திவிதீயகம் திருதீயம் கிருஷ்ண பிங்காட்சம் கஜவக்திரம் சதுர்த்தகம் லம்போதரம் பஞ்சமம் ஷஷ்டம் விகடமேவ ச சப்தமம் விக்னராஜம் ச தூம்ரவர்ணம் ததாஷ்டகம் நவமம் பாலச்சந்திரம் ச தசமம் து விநாயகம் ஏகாதசம் கணபதிம் துவாதசம் து கஜானனம் द्वादशैत नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न स विघ्नभयं दस्य सर्वसिद्धिकरं प्रभो विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं जपेत् गणपति स्तोत्रं षड्भिर्मासै बलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशय अष्टभ्यो ब्राह्मणेशस्य लिखित्वाय समर्पयेत् दस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रासादः सम्पूर्णम्.